உன் புத்தி ரொம்ப குறுக்கு புத்தி. அந்த குறுக்கு புத்தியில வெற்றி பெற நினைச்ச மக்கள் கோர்த்து விட்டு போயிட்டாங்க. இது இந்திரா காந்தியா? இது இந்திரா காந்தியா நான் கேட்கிறேன். அவ்வளோ தீவிரமா எதிர்த்த யோக்கியவான் கருணாநிதி கும்பல் அண்ணா இறந்து போயிட்டாரு. அடுத்த 2 வருஷத்துல நேரு மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னது யாரு? நீ வாய் வித்து பிழைக்கிறீ அந்த குடும்பம் தானே. கருணாநிதி தானே சொன்னாரு. அதே இந்த படத்துல வை. அப்ப இந்த பக்கம் கொஞ்சம் வெட்டிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் வெட்டிட்டு தமிழக மக்கள் போன போராட்டத்தை நீ எப்படி திருக்கி பாக்குற? திமுகவுக்கு திருச்சி அதுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்ட பாக்குற. அப்ப நீ இந்த அளவுக்கு திருச்சேனா இந்த மாதிரி தான் திரைப்படம் குப்பைக்கு போகும். நீ படத்தை கேவலமா எடுத்தது மட்டும் இல்லாம அதுல எந்த அளவுக்கு முடியுமோ அதுல ஒரு கான்ட்ரவர்சி உருவாகிறக்காண்டி அதுல ஒரு சச்சரவுகள் உருவாக இந்த மாதிரி சொருகியும் விட்ட. உன் புத்தி ரொம்ப குறுக்கு புத்தி. அந்த குறுக்கு புத்தியில வெற்றி பெற நினைச்ச மக்கள் கோர்த்து விட்டு போயிட்டாங்க. அதனால படத்தோடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னா, முதலாளி நீ கொடுத்த ஹைப்புக்கு ஒரு 10 கோடி 20 கோடி தமிழ்நாட்டில் மட்டும், வெளியே ஒரு 24 கோடி வரைக்கும் வசூல் பண்ண வச்சுக்குவேன். 4 நாள்ல 47 கோடி தமிழ்நாட்டுக்குள்ள வேகமா சரிஞ்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 கோடி வசூல் பண்ணாலே பெருசு. பல திரையரங்குகள் எல்லாத்தையும் ஓட்டுங்களா நிக்கிறாங்க. யாரு? திமுக காரே ஓட்டுங்களா நிக்கிறான். ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ. இன்னொரு பக்கம் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் கொடுத்து பராசரி டிக்கெட் மக்கள் திரிக்கிறாங்க. இன்னொரு போட்டு அமைச்சர்லாம் சேர்ந்து கூட்டமா போய் படத்துல பாரு அப்படி இவங்கள டிக்கெட் எடுத்து கொடுத்து விடுறானுங்க. இந்த அளவுக்கு கேவலமா போயிருக்கு. இதெல்லாம் உனக்கு கண்ணில் தெரியலையா? எனவே இது அப்பட்டமாக பிரச்சாரம் படம் தான். இந்த படத்தை முழுமையாக தமிழக மக்கள் புறக்கணிச்சது தமிழக மக்களுக்கான வெற்றி. உங்களுடைய தோல்வி